ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 10:58. நாங்கள் இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். தேவ ஊழியர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். தேவ ஊழியர் சகோதரி ஜானட், சகோதரர் மகேந்திரன் ஐயா நிவாரண விசுவாசிக்கிறோம். ரெட்பின் வானர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். கத்தடை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகவும் கத்திரதாமே ஒவ்வொன்றையும் தங்கு தடை என்று வழிநடத்துவாராக. தடைகளை உடைத்து போகிறவர் முன் செல்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் வீதாகம கேள்வி நிகழ்ச்சியில் இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட் அவர்கள் இணையவில்லை. அவருக்கு அழைப்பை கொடுத்து பார்ப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. வேளையிலும் ஒரு சில தடைகள் காரணமாக சற்று தாமதமாக ஆரம்பிக்கிறோம். ஐயா ஜனத்துக்கு கோல் கொடுங்கப்பா ஐயா. பாஸ்டர் வாரான் இருக்கிறார். அவரை வரட்டும். தான் வாராரா? நான் ஜனத்துக்கு கோல் கொடுக்குறேன். ஜனத்துக்கு கோல் கொடுங்கள். நாங்கள் ஒரு செய்தி, ஒரு பாடல், ஒரு செய்தியோடு அணைவோம். ஓகே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே. நாங்கள் இணைந்திருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேர் பின்வானர் அவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரர் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். எங்களுக்காக மகேந்திரமன் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை வேளையிலே சங்கமா வானொலியிலே கேள்வதில் நிகழ்ச்சியை கத்தாவே நீர் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இதில் கடந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வாதியும் சங்கமா வானொலியும் ஆசீர்வாதியும். இந்த கேள்வதில் நிகழ்ச்சியை தொகுத்தளித்த சிஸ்டர் ஜனத்தை ஆசீர்வதித்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து அநேக தெய்வ பிள்ளைகள் வந்து இதில் கலந்து கொண்டு உண்மை அறிந்து கொள்ள, வார்த்தையை ஆழமான சத்தியத்தை கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. முதலாவது கேள்வி, தேவ ரகசியம் எப்பொழுது நிறைவேறும்? ரகசியம் கர்த்தருடைய 2வது வருகையில். இல்லை. தேவனுடைய ரகசியம் ரகசியம் அவர் வெளிப்படும் போது. இல்லை. என்ன, பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு கடைசி புத்தகம். அந்த வெளிப்படத்தில் 10:6 ஏழாம் தூதனை தேவ ரகசியம் வெளிப்படும். 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாட்களில் தேவ ரகசியம் வெளிப்படும். நம்பர் நில்லுங்க. இந்த வசனம் சொன்னவர் வெளிப்படுத்தல் 10:6 அண்ணா. 10வது அதிகாரம் 6வது வசனம்.
ஐயா ஒரு லைனுக்கு போயிட்டார். 10வது 6வது இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவனுக்கு காலம் முதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஆமென். 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 அவர் வழிபட்டன் லைன்ல போயிட்டார். வானரையா டாக்டറിന്റെ അപ്പോയിന്റ്മെന്റ് ഉണ്ട് കോൾ பண்ணினியா வானருக்கு அணிவதாக கூறியிருந்தார் காணையில். நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? நான் நினைக்கிறேன் நீங்க கேட்ட கேள்வி நேற்றைய நாளிலே நித்திய வளர்ச்சி நேரத்தில் சகோதரி சுபா இளங்கோ இந்த கேள்வியை வைத்தா. ஓகே. தாவீதின் நகரம் எது? சியோன். மகேந்திரன் ஐயா சொன்ன மாதிரி சொல்ல பண்ணி கிடக்கு. தாவீதின் நகரம் சியோன் தானே என்ன? சியோன் தான், ஆனா முழுக்கவும் இல்லை. என்ன கேள்வி? தாவீதின் நகரம் எனப்பட்டது எது? என்ன நகரம்? ஆ? ஆதீனா? தாவீதின் நகரம் என கூறப்படுவது எது? இஸ்ரேல். இல்ல, சகோதரி ஜனத் மறுமொழி கொண்டு வந்தவா. சியோன் கோட்டை. சியோன் கோட்டை என்பது சரியான பதில். ஆமேன். ஆமேன். ஐயா, சியோன் கோட்டை தானா தாவீதின் நகரம் என அழைக்கப்படுகிறதா? அப்படியோ? ஆமாம். எதுல இருக்காது? அது என்ன 2 சாமுவேல்ல இருக்காமா? எதுல இருக்கு? 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல இருக்க வேணும். 2 சாமுவேல் 7வது வசனத்துல 5வது அதிகாரம் 7:5. ஆனால் தாவீதின் சியோன் கோட்டையை பிடித்தான். அது 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 சரியா இருக்கு. ஆனா சியோன் கோட்டைன்னு இன்னும் ஒரு இடத்த வடிவா இருக்கு. அது தாவீதின் நகரம். ஆனால் இங்கே இருக்குதானே. ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரம் ஆயிற்று. ஓகே, நான் பொது கேள்வி ஒன்று கேட்கிறேன். இஸ்ரவேலருடைய நட்சத்திரத்திலே என்ன இருக்குது? இஸ்ரவேலருடைய நட்சத்திரத்துல என்ன இருக்குது? 7 நட்சத்திரம், தாவீதின் நட்சத்திரம். தாவீதின் நட்சத்திரம் இருக்குதுயா. அதான் தேடி வந்த 7 பேரும் அந்த அந்த அதான் ஞானிகள் அதான் பார்த்து தேடி வந்தவ. அந்த அவங்க ஆண்டோட பிள்ளை இல்லை, அதெல்லாம் உலகத்தார் இல்லையாண்ணா, இப்ப இருக்கிற கொடியில நட்சத்திரம் இருக்குத்தானே, ஆமாம், அது தாவீதின் நட்சத்திரம் தான் சொல்லுறது. ஓகே, அது தாவீதின் நட்சத்திரம். அதுல பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒரு முக்கோணத்திலும், அடுத்த முக்கோணத்துல ஆவியாத்துமா சரீரமும். அதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி கண்டா, நான் தேவன் அவர்கள் தேவனுக்குள்ளே, நான் தேவனுக்குள்ளும் தேவன் எனக்குள்ளும் இருக்கிறார் என்றது அர்த்தம் கொள்ளும். இப்ப அந்த பிளேன்களை அடிச்சு விழுத்துறது கொண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் எல்லாம் தெரியுமா? அந்த இது லேசர் இல்லை, அதுக்கு முதல் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் டேவிட் ஸ்லிங். டேவிட் அந்த கெட்ட போல் இருக்கு தானே, பேர் தான் வச்சுக்கணும், டேவிட் ஸ்லிங். அண்டு அது ஏதாவது வரைக்கும் அடிச்சு விழுத்தும். என்ன சொன்னீங்க? டேவிட் ஸ்லிங், ஸ்பெல் பண்ணுங்க. SLING. ஸ்லிங்னா தாவீதின் கெட்ட போல். கெட்ட போல் அடிச்சு விழுத்தினாரு என்ன? இப்ப அது லேசர். அது இப்ப இன்னும் கொண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. லேசர்ல இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏதாவது வரமா இருந்தா அவங்க அதை அடிக்க உடனே லேசர்ல எரிஞ்சுவோம். கத்தட்டு நாட்டுக்கு எதிர்த்தே வேதமே சொல்லுது என்ன. ஆமாம். அடுத்த கேள்வி. பெரு வெள்ளத்தின் இரைச்சல் என்றால் என்ன? வசனம் இல்லை. வெள்ளத்தின் இரைச்சல். பெருவெள்ளத்தின் மழை. மழை இல்லை.
வெள்ளத்தின் இறைச்சல் தேவனுடைய வார்த்தைக்கும் வருது. அது என்ன சொல்லுங்க, பெருவெள்ளத்தின் இரைச்சல் கேட்குதுண்டு வந்து சொல்லுவார் தானே ஏசாயா. யா அது பெருவெள்ளத்தின் இரைச்சல்ண்டா அவன் மேலேருந்து மழை எலி- தான். எலிசா சொல்றார் மழை மீனக்காரனுக்கு. மழை இல்லையா? இல்ல பெருவெள்ளத்தின் இரைச்சல் முகில் முகில் வெள்ளத்தின் இறைச்சல் கேட்குதுல்ல. முகில் முகில். இல்ல ஐயோ, அது பெரும் எதுக்கோ வெள்ளத்தின் ஒப்பாய் இருக்கிறது. பெருவெள்ளத்தின் இறைச்சல் வார்த்தைகள் மேகத்துக்கு. வெளிப்படுத்தல் 1:15 இருக்குது. வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல போடுறீங்களா? அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. கர்த்தருடைய சத்தம். நான் கர்த்தர் சொன்னேன் அந்த வார்த்தை. மனுஷகுமாரனுக்கு ஒப்பான சத்தம். வார்த்தைன்னு சொன்னது பிள்ளை. அவருடைய சத்தம் வந்து இருக்கு. கர்த்தருடைய சத்தம். இப்ப என்னுடைய எல்லாம் பிடிச்சிட்டீங்க. ஓகே. உம். சூரியன் உதிச்சிட்டது ஜெர்மனியில. மரண பரியந்தம் உண்மையாய் இருந்தால் என்ன கிடைக்கும்? பரலோகம். இல்லை. மரண பரைந்த உண்மையா இருந்தால் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதியிருக்கு. இவன் வானரன் நினைக்கிறாரா? ஆமா. பெருவெள்ளத்தின் இறைச்சல் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, அப்படி என்ன ஒரு நிமிஷம் இல்லைங்க பாருங்க. இன்னும் ஆயத்தப்படுத்துறாரு எங்களுக்கு சொல்றதுக்கு. இல்லையே நான் ஆயத்தப்படத்திலேயே அப்போ ஒரு ப்ரோக்ராம் செய்தனா அதால இந்த இது வந்து ஸ்ட்ரக்கா போயிட்டுது என்ன ஜூம் வந்து. ஜூம் ஸ்டக்கா போச்சு. அப்ப அதான் திரும்பி ரீசராது திரும்ப பாஸ்போர்ட்லாம் இருக்குது. பாஸ்போர்ட்லையும் தடவை எடுக்கணும். தலைவர் இப்ப உறுதிப்பா வந்திருக்கிற ஒரு மாதிரி. இங்க நிக்கிறீங்க தானே? நான் வந்துட்டேனோ, நான் இப்ப வந்தேன். புது பாஸ்போர்ட் கொடுத்தாம வந்தேன் நான். அது இவங்க உங்களோட என்ன பேர் இந்த எங்களோட நாதஸ்வர பேர் இருக்கிறாரு. ஆமாம். அவர் இன்றைக்கு வந்தா போல. பின்ன அவங்க கேட்டாங்க நினைச்சு சொல்லிச்சுன்னா நினைச்சு விட்டு நான் போயிட்டேன் வேலைக்கு. இப்ப ஒரு பார்க்க கம்ப்ளீட்டா கட்டா போயிட்டு. அப்ப கட்டா போனதுல வந்து அது அப்படியே எல்லாம் வந்து அது பேந்து இப்ப ஏதோ காசெல்லாம் கேக்குது என்னட்ட வந்து இப்ப எல்லாம் சூம். அப்ப என்னடா இது காசு கேட்கணும். 12 தானே துவங்குது ஐயா. எங்கிட்ட டைம் 12, அங்க 5 துவங்குது. இல்ல அவங்க துவங்கி முடிச்சுது ஐயா. அவங்க எங்கட மத்தியான நேரம் 2 மணிக்கு துவங்கினேன் ஜெர்மன் டைம். 5:30 மணிக்கு ஜெர்மன் டைம். இப்ப 2:30 மணிக்கு இப்ப துவங்கி இப்ப முடிஞ்சது ஐயா. இப்ப முடிச்சுட்டு போயிட்டு நான் போது ஐயா அனுப்பியிருந்தார் எனக்கு 5 மணிக்கு மாதிரி. எங்கட லண்டன் டைம் 12க்கு, இங்க 12:30. ஓ சரி சரி, இங்க 7 மணி காலையில. ஓகே 5:30 மணி ஐயா. 12:30. அப்ப நான் 12:30 சொன்னா போல நான் பின்ன கேட்டு காலையில அடிச்சு கேட்டாரு. பின்ன அதான் மற்ற அந்த ஜூம் கனெக்ட் பண்றவரு பின்ன அதான் நான் பின்ன கண்டு நான் கனெக்ட் பண்ணி விடுறேன் ஐயான்னு சொல்லி போட்டு நான் கனெக்ட் பண்ணி விட்டு போட்டா இங்க வந்து அதெல்லாம் குழம்பு போய் கிடக்கு. அப்படி இல்லை. ஓகே நடந்துட்டே தெரியாது. சோ ஓகே, கேள்வியை கேளுங்க ஐயா. மரண பரியந்தம் உண்மையா இருந்தால் என்ன கிடைக்கும்? மரண பரியந்தமா? யா மரண பரியந்த உண்மையா இருந்தால் பொருங்க. மரண பரியந்தம் உண்மையா இருந்தால் மரண பரியந்தம் ஊற்றுவா. நீ மரண பரியந்த ஜீவகிரீடத்தை தருவேன். சரியா? ஆமேன் ஆமேன். வெளிப்படுத்தல் 2:10 2:10 வருது. அடுத்த கேள்வி கொண்டாங்க. கேக்குதா சத்தம்? கட்டா போயிட்டா சத்தத்தை காணலையா? சொல்லுங்க. பெருவெள்ள இறைச்சல் மாதிரி கேக்குது. பாதாளத்தின் தூதனின் பெயர் என்ன? பாதாளத்தின் தூதனா?
லெசையா சொல்லுங்க ஐயா. அக்கிரமக்காரன். பாருங்க பாதாள தூதன்ற பேர் தானே. யா நான் கிரீடத்தை தேடுறன். வெளிப்படுத்தல வருது அது. யா வெளிப்படுத்தல வருதுன்னு சொல்லி சொன்னால் பாதாளத்தின் 12 வலு சர்ப்பத்தோட அதன் தூளும் வரும். எனக்கு பேர் அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அபத்தோன். எபிரேய பாஷையில அபத்தோன். அபத்தோன். யா சரியா? அபத்தோன். யா வெளிப்படுத்தல் 12 இருக்கானே. வெளிப்படுத்தல் 9:11 ஐயா. அபத்தோன் கிரேக்க பாஷையில அப்போலியோன். சரியா? யா அப்போலியோ ரெண்டா விளங்குது. அப்போலியோன் அபத்தோன். எபிரேய பாஷையிலேயே அபத்தோன் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர் உண்டு. அபத்தம். யா பரலோகத்தில் தேவாலயம் திறக்கப்பட்ட போது அதில் காணப்பட்டது என்ன? அமைதி அமைதி. இல்ல இந்த இது என்ன ஆ, இந்த பட்டியம்மா உடன்படிக்கை யா பற்றி. உடன்படிக்கை பட்டி. யா யா வெளிப்படுத்தல் 11:19 இருக்குது. Okay. நாற்பத்தி 42 மாதம் யுத்தம் பண்ண எதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது? வலு சர்ப்பத்துக்கு. ஆமென். அது சர்ப்பம் என்று இல்ல, சமுத்திரத்திலிருந்து தோன்றின மிருகம் என்று கிடக்கு. மிருகம் மிருகம். யா மிருகம். யா. அப்ப புலனான வலு சர்ப்பம் புல மிருகம் சரி. சொல்லுவாங்க. நன்றி நன்றி நன்றி. இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. யாருக்கு? எங்களுக்கு பரலோகத்துல சுஜி உங்களுக்கு இளைப்பாறுதல் எல்லோ பரலோகத்துல இளைப்பாறுதல் எல்லோ தருவேன் என்று சொன்னவர் நீங்கள் இளைப்பாறுதல் என்ன? தரவேண்டியது இளைப்பாறுதல் இல்லையா? ஒழுங்கு பாரு, இளைப்பாறுதல் இல்லைன்னு சொல்லி சொன்னா யாருக்கண்டா அதுல போட்டுது. இதுல போட்டுருக்கு பாரு. இளைப்பாறுதல் இல்லையா? இளைப்பாறுதல் இல்லையா? ஆண்டவர் தான். இல்ல ஆண்டருக்கு இல்லையா? துன்மார்க்கனுக்கு இளைப்பாறுதல் இல்லையன்னு இருக்கு. இளைப்பாறுதல் இல்லை. அது பாருங்க. இளைப்பாறுதல் இல்லை. என்ன இது அடிவா டக் டக் அடிபடுது. இளைப்பாறுதல் போடுறீங்க. இளைப்பாறுதல் காணையில தான் பாக்குறேன். கூகுள்ல வராதையா? வரும் ஐயா. எப்போ இளைப்பாறுதல் என்ன என்ன கேள்வி? இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. யாருக்கு? இரவும் போலும் இளைப்பாறு இராது. யாருக்கு? உலகத்தாருக்குத்தான். உலகத்தாருக்குத்தான். ஆனா வேதத்துல இன்னும் ஒரு பேர் இருக்கண்ணா. இளைப்பாறுதல் இதுல நீதிமொழியில வருதா வெளிப்படுத்தல வருதா? வெளிப்படுத்தலாம் வருது. இளைப்பாறுதல் இல்லாதாக்குன்னு சொன்னால் இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் இல்லை. யாருக்கு? இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லப்படுதா? வெளிப்படுத்தல் 14:11 இருக்கு. 14 வரும். போன் எடுப்போம் இருக்கா? அவர்களுடைய வாதை புகை சதாகாலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தை முத்திரை தரித்துக் கொள்கிறவர் எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. ஆமென். இப்ப கவனமா இருங்க. முத்திரை அடிக்கிற காலம் எல்லாம் வந்துட்டுது. பேங்க்ல காசை வச்சிருந்து அடுத்து சிலவழி இங்க வச்சிருக்காங்க. இப்ப இந்த எடுக்கலாம் எல்லாமே வரும். உனக்கு முத்திரை அனுப்பி இருக்கிறேன். யாரு?
இல்ல நீங்கள் பேங்க்ல காசு வச்சிருந்தா எல்லாம் படிவா சாப்பிடுங்க, ஒரு தாராளமா கஞ்சல் தனம் காட்டாங்க, அடுத்து சாப்பிடுங்க, விட்டுறாங்க. என்ன காசு இல்லாம நிக்கிறதா அண்ணா? என்னது பேசுறது? காசு என்னது? பேக் எடுக்க மேலாது, விற்க மேலா, முத்திர அடிக்காதாக்கள் விற்க மேலாது, வாங்க மேலா, சாப்பிட மேலா ஒன்றும் இல்லை. அப்ப என்ன அது ஏசப்பா வந்தா பிறகுதான். ஆஹ் ஏசப்பா வந்தா பிறகு. அது ஜேசப்பா வந்த அப்புறம் அதை விட இப்ப இருக்கிற நாளையில கத்தருக்கு மகிமை உண்டாவதானு எல்லாத்தையும் செய்து கொடுக்குறாங்களுக்கு கொடுத்து காரியங்களை 7 முத்திரை உடைக்க வேணுமே. 7 முத்திரா. அது எப்பப்ப என்ன நேரத்துல இப்ப எத்தனை முத்திரை உடைக்கப்பட்டு போச்சோ தெரியாதானே இப்ப இண்டு வரைக்கும். இப்ப இண்டு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கல வந்து எல்லாம் சரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ளதான் உலகத்துல காரியங்கள் நடந்து இருக்கு. இப்ப 2026ஆம் ஆண்டு அங்க வந்து சொல்லுவினம் வந்து கத்தர் அதை துறந்து ஆசீர்வதிப்பார், அந்த என்ன அடைக்கப்பட்ட கதவுகளை துறப்பாருன்னு சொல்லி. அப்படி இல்லை, இன்னும் வர வர காலங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், வறுமை ஒழிய இனி அந்த எந்த காரியங்களுக்கும் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கடைசி காலத்திலயா. சொல்லுங்க, அடுத்த வேலைக்கு வாங்க, நாங்க இது பேருந்து கேட்போம். ஜீவ விருட்சம் எத்தனை விதமாக கனி தரும்? 7 விதமா? 7 விதமான 12 விதமா கனி தரும். ஓகே, நீங்கள் என்ன இன்னைக்கு மகேந்திரம் அண்ணா நிக்கிறார், வானர் அண்ணா நிக்கிறார், 2 பேரும் கேளுங்க. ஓகே, சரி கேட்போம். அது சரி, ஓகே. சோ எத்தனை முறை இந்த நாட்கள்ல தண்ணீர் பிளந்தது? வேதத்துல எத்தனை முறை தண்ணீர் பிளந்தது? 3 முறை. உடைய பத்து சொல்லுங்க. செங்கடல் உண்டு, ஒருக்கா செங்கடல், ஒருக்கா மோசே இந்த காரியத்துல. ஒரு ஆள் சொல்லுங்க. என்ன ஒருக்கா செங்கடல்? 4 தரம் 4 தரம் வந்து நினைக்கிறேன். 4 தரம் சரி, ஆனா என்னன்னு சொல்லணும் எனக்கு. ஜோர்தான் நதி. ஜோர்தான் சரி, நதி ஐயா சொல்லுங்க. நீங்கள் அடுத்தது 2 சொல்லுங்க. செங்கடல் யோர்தான். செங்கடல் ஜோர்தான். 2 தரம் பிரிஞ்சது. அதான் ஜோர்தான் 2 தரம் பிரிஞ்சது. சரியா? என்னதுக்கா 2 தரம் பிரிஞ்சது? முதல்ல அந்த 8 கல்லை வச்சுட்டு போய் நம்ம யோசுவாவோட என்னத்தை இது உடம்படியை பெட்டி கொண்டு போறது. ஓகே, ரைட். ஓகே, 2வது வாங்க. 2வது எலியாவுக்கா? எலியாவுக்கு இல்ல, எலியா போனான், திரும்பி வந்தான். எலியா போனான், திரும்பி வந்தான், அப்பவும் பிளக்கப்பட்டு. அது இல்ல. இப்ப பாருங்க, நீங்க வந்து அதுல வந்து இப்ப நீங்க சொல்றது எகிப்துல எகிப்து தேசத்துல தான் வரைக்கா பிரிஞ்சது. 2வது யோர்தான் பிரிஞ்சது. 3வது வந்து 2 ராஜாக்கள் 28ஆம் அதிகாரத்துல வருது பாருங்க. அதுல என்ன வசனம் சொல்லி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசி பாருங்க. 2 ராஜாக்கள் 2:8. ரோமையா 2 ராஜாக்கள் 2:8. அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இருபக்கமாக பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியா அக்கறை போனார்கள். ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு காரியம் வந்து சால்வை அடிச்சு தான் இன்னொரு காரியம் வந்துருக்கு வந்து எலியா வந்து அதுக்கு பின்பாக போய் 2ஆம் தரம் என்ன செய்யறான்னு சொன்னால் எலியாவின் தேவன் எங்கே என்று அடிக்கிறார். சரியோ? 2 காரியம் நடக்குது. இதுல வந்து 4 தரமா மொத்தமா பிரிஞ்சிருக்கு. 4 தரம். எலியா தேவன் எங்கே எங்கே இருக்கு? பைபிள் இருக்கு, வேதத்துல இருக்கு. எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி பொறுங்க நான் பார்த்து சொல்றேன். இந்த வசனம் பைபிள்ல எங்கே இருக்கு? பொறுங்க பாருங்க, பார்த்து சொல்றேன் நான். அப்படின்னு நான் அண்டைக்கு வாச்சனா நான் பார்த்து சொல்றேன். அண்டைக்கு இல்ல, இன்றைக்கு எங்கே இருக்கு? வாரேன், பொறுங்க ஐயா, வாரேன். நான் இப்ப பார்த்து சொல்றேன், பொறுங்க. தேவனோட வார்த்தை வாயால சொன்னா அழைத்துக்கொள்ள மாட்டோம். எடுத்துக்கொள்ளாதீங்க. சரி, ஓகே. எலியா அடிச்சான், செங்கடல் பிளந்தது, ஜோர்தான் பிளந்தது, எலியா இருந்தது. சரி, ஓகே. எலியாவின் குரல் கூடி தகப்பனே எலியாவின் மேல் சால்வை விழுந்தது. பாருங்க, சால்வை இருந்தது, யோர்தான் கல் இருந்தது. 2 ராஜாக்கு 2 பயன் எலியாவின் மேல் எடுத்துல எலியாவின் மேல் கீழ் இருந்த சால்வை பிடித்து தேவன் அங்கே சொல்லி தண்ணீர் அடித்தான், தண்ணீர் அங்க உடனே பிறந்தது. எலியாவின் ஆவி இதுல சொல்லப்படுற பாருங்க, எலியாவின் தேவன் அங்கேன்னு சொல்லுது. அதுல வருதானே, அதுல வாய்ச்சா பாருங்கள் 2 ராஜாக்கள் 2:14 பாருங்க ஐயா.
2 ராஜாக்கள் 2 14 வாரம். ஓகே. அடுத்தவுடன் அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஓம் ஓம் ஐயா சரியா ஐயா சரி, ஓகே. யாரு? வார்த்தை வசனம் வசனத்தின்படி இருக்கணும் சரியா மகேந்திரம் ஐயா ஆமாம். நிகழ்ச்சியில வெட்டோண்டு நின்றீங்க. சரி அடுத்த கேள்விக்கு வாங்க இதெல்லாம் எப்போ எழுதி வச்சுனா அதான் நான் கத்தருக்கு சோதரமா ஞாபகப்படுத்துறது. பட்சபாலின் தாயினுடைய பேர் என்ன? பச்சைப்பான தாயோ? ஐயா என்ன நிசப்தமா போச்சு எல்லாம்? கொஞ்சம் பொறுங்க, சிந்திக்க வேண்டாம், பரம்பரையோட பாக்குறோம். தாவித டெலிமோடிச்சு கேட்கறோம், பொறுங்க. பிறக்க நீங்க நாக்களை கேட்கிறீர்கள், அதான் பிரச்சனை. அவனோட பேர் உரியாவின் மனைவி ராஜாவின் தாயார் திரௌபதியா? திரௌபதியா? அவங்க 5 புருஷர் இருந்தார்கள். புதிய ஏற்பாடுல இருக்கா? இல்லையா, பழைய ஏற்பாடுலாம் வருவோம். பழைய ஏற்பாடுல காணே இல்லையே. இல்ல, பழைய பாட்டுல வரவணும்ன்ற ஒரு சொல்லு வருது. பழைய ஏற்பாடுல வருது ஐயா, வருகுது, அப்படி சொல்லுங்க. வருது. தாய் சூனேம் எங்க இருக்கு ஐயா? அதான் சூனேம் ஊராளான அபிஷேக். அது அபிஷேக் ஐயா. அஞ்சு இடத்தான் வருது ஐயா. 2, 5, 6 இடத்தான் வருது. 6, 7 இடத்த வருதான். நாங்க ஒன்று இல்லை இருக்கு ஐயா. வாரம் பொருங்க உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இவர் ஆணையின் மகள். ஆரையா? என்ன பேர்? ஆணையின் மகள். ஆணையின் மகளா? தான் போட்டு கிடக்கையா. அப்படி வராது. யூத்ரான்னு சொல்லி போட்டிருக்காங்க. யுத்ராண்டு எதுல போட்டு? யுத்ராண்டு 2 சாமுவேல் சொல்லுங்க. என்ன வேறையா? போங்க, காண இல்லையே. இருக்கு ஐயா. அதுங்களுக்கு வேணும், வார்த்தை வேணும். வார்த்தை எல்லாம் நீங்க தேடி பிடிங்க. நடுவில் நான் பார்த்த தேடி சொல்லிக்கிறீங்களா? நல்ல கேள்வி. நல்லா இருக்கிறீங்க. வார்த்தைன்னு சொல்லி நானே காட்டி கேட்கிற ஆளுக்கு மறுமொழியும் சரியா வேணும். அது எனக்கு தெரியும். மறுமொழி சொல்லுவேன். எந்த அதிகாரம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் படிய சொல்லலாம். எலியாமின் எங்க போட்டிருக்கு சொல்லுங்க. சாமுவேல் 11:3. 1 சாமுவேல் 11:3 இல்லையா? 2 சாமுவேல் 13:11. பிரதர் கண்டுபிடிக்கிறார். எங்க கேள்வி கேட்கிறார். நீங்க சொல்லுங்க ஐயா. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள்.
சரியான பதில் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பேன். என்ன மகேந்திரம் ஐயா புள்ளையா? கூகுளுக்கு நன்றி. அடுத்தது 2வது கேள்வி வந்து பட்சபாளுடைய தாத்தாவுடைய பேர் என்ன? அந்தோனியா. இல்லை ஐயா. தாத்தாண்ட பேர் இருக்கா இதுல? இருக்கு ஐயா. அவர் யாருன்னு சொன்னால ஐயா, நீங்கள் 2 சாமுவேல் அதே நீங்க அதிகாரத்துல ஐயா 23ஆம் அதிகாரத்துல வந்து ஏலியாம். என்ன இல்ல 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 அதான் அகிப்தோபின் குமாரனாகிய ஏலியா. சரியா? ஏலிமே 23:34 வருது ஐயா. 23:34. 23 இவ்வளவு தூரத்துல ஒன்றே வச்சுக்கிட்டாங்க. மற்றது வந்து நீங்க பொறுங்க 34 பொறுங்க 34 ஏலியாம் வந்து பட்சபாளுடைய தகப்பனுடைய பேர். சரியா? ஆமாம், தகப்பன். என்ன பேர்? யாரு? ஜானட். சொல்லுங்க. ஜானட். பட்சபாளுடைய தகப்பனுடைய பேர் தான் ஏலியாம். ஆனா தகப்பனுடைய தகப்பன் தாத்தாவுடைய பேர் தாத்தாவுடைய பேர் வந்து அகிப்தோபின். அகிப்தோபின் தான் வருது இல்ல? ஓகே, சரியா? நான் சொல்றேன் அது வசனத்திலே அப்படியே இருக்குது பாருங்க. அதுல 3 நாம் பரம்பரை வருது. அப்படியே பாருங்க. மகன் எலிபெலோத் கீலியானாகிய அகிப்தோபின் குமாரனாகிய எலியாம் தான் பட்சபாளுடைய தகப்பனுடைய பேர் வந்து 2 சாமுவேல் 11:3 தான் அவருடைய தகப்பனுடைய பேர் சொல்லப்படுது. சரியா ஐயா? நீங்க சொல்றது நான் சொல்றது வந்து 2 சாமுவேல் வந்து 23ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தில் 34வது மகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பியாம் மகன் எலிபெத்தே கிலோனாகிய அகிப்தேலவியன் குமாரன் எலியாம் என்பவன். ஓகே. எங்க மகேந்திரமையா சத்தத்தை காண இல்ல? இருக்கிறேன் ஐயா, இருக்கிறேன். அதானே பாத்திர மாதிரி. அடுத்த கேள்விக்கு வருவோம். பொறுங்க ஒரு நிமிஷம். ஓகே. பூமி எதனாலே இந்த நாட்களே நிறைந்திருக்கிறது? பூமி அக்கிரமத்தால, தண்ணீரினால. ஆனா அது சங்கீத புத்தகத்துல ஒரு அந்த வசனம் வந்து காரணத்தால் நிறைந்திருக்கு. நீங்க சொன்ன சரி ஐயா. காரணத்துல நிறைஞ்சு சொல்லியிருக்கா. நம்ம கம்ப்ளீட்டா சொல்லுங்க அந்த வசனத்தை. அரவாசிய சொல்றீங்க. இந்த பூமி காரணத்தால் நிறைந்திருக்குன்னா இருக்கு. அது சரி, நீங்க சொல்ற சரி. ஆனா அதுல அந்த மேல் துண்டு வசனத்தையும் சேர்த்து சொல்லணும். அதுல வந்து அவர் நீதியினாலும் நியாயத்தினாலும் பிரியப்படுகிறார், பூமி காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. சரியா ஐயா? வடிவா சொல்லணும் மறுபடியும். என்னத்தால நிறைந்திருக்கு? சரியான அரைகுறையா மறுபடியும் சொன்னா ஆக்களுக்கு விளங்காது. அப்ப நீங்க வடிவா சொல்லணும். போட்டு கொடுங்க. நீங்க இல்ல நான் மகேந்திரமையா எங்களோட வந்து சில இடத்துல கேள்வியை கேட்டு போட்டு சரியில்லைன்னு சொல்றது அதே மாதிரி தான். என்னத்தால் நிறைந்திருக்க காரணத்தால் இதான் விட. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த தேவையில்லை. வேதத்துல வந்து ஒரு காரியம் என்று சொல்லப்படுது. புதிய ஏற்பாட்டுல வருது. அதாவது இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் உரியது என்று சொல்லி அந்த வசனம் எங்க வருது சொல்லுங்க. இந்த நிருபம் பவுல் எழுதுறாரு. பவுல் தான் எழுதுறாரோ? இந்த நிருபம் இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கும்படி என்று சொல்லி அந்த வசனம் வருது. எங்க அது எப்படி சொல்றேன்னா கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு தான் அந்த காரியத்தை சொல்றாரு. வந்து அது எந்த இடத்துல எத்தனாம் அதிகாரத்துல வருது? தெசலோனிக்கேயரா? தெசலோனிக்கா புத்தகம் சரிയോ வசனத்தை கொண்டு வாங்க. மறுமொழியை கொண்டாங்க. ஏற்பாடா புதிய ஏற்பாடா?
பழைய ஏற்பாடுங்க என்னன்னா அப்போஸ்தலர் 23 25 நான் அங்கால தள்ளி கொண்டு போங்க. ரோமர் 14 22 இல்ல அங்கால தள்ளி கொண்டு போங்க, எல்லாம் தள்ளி கொண்டு போங்க அங்கால. நீங்கள் கிறிஸ்துவின் நிறுவமாக இருக்கிறீர்கள். அது நீங்கள் இப்ப நான் கேட்ட வசனம் ஐயா, இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரிலே 5:27 எழுது. 1 தெசலோனிக்கேயர் 5:27 சரியான பதில். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உலகத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக, அது எப்படிப்பட்ட காரியத்தினால இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தம் உண்டானது? அதாவது நியாயப்பிரமாணத்தினாலேயோ விசுவாசத்தினாலேயோ உண்டானது. விசுவாசத்தினாலே அண்ணா எங்க இருக்கிறது? அப்படி வேதம் சொல்ல இல்லையே. அவர் சொன்ன புள்ள யாரு? ஜெயன் சொன்ன புள்ள விசுவாசத்திலே அண்ணான்றா. அப்படி வசனம் இல்ல. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். இல்லையா, நான் சொன்ன சரியா. வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தவர். அந்த வாக்குத்தத்தத்தை நான் இப்ப கேட்கிற கேள்வி என்னென்றால், அது நியாய பிரமாணத்தினாலோ அல்ல இந்த நாட்கள்லயோ விசுவாசத்தினாலேயோ இந்த நாட்களே உண்டானதுன்னு சொல்லி அதுல சொல்லப்படுது. ஆனால் அதுல பாருங்க, நாம் அந்த வசனத்தை நீங்க வடிவா பார்க்க வேணும். நீங்க அது விசுவாசம் வராது, நீதியும் வராது. ஆனா அதுக்கு வேற ஒரு மறுமொழி சொல்லப்பட்டிருக்காது. நான் அந்த முடிவை சொல்ல இல்லைன்னா அந்த நடந்து திரியன்னு சொல்றோம் அதான் அது சரியாது. நீங்க சொல்ற சரி, நீங்க சொல்ற சரி. இப்ப இந்த கேள்வி வந்து ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தவரே இல்ல உலகத்தை சுதந்திரித்துக்கொள், அது அப்படின்னு சொன்னால் அது எப்படி? விசுவாசத்தினாலோ நியாய பிரமாணத்தினாலோ? விசுவாசத்தினாலதானே நீதிமானாக விசுவாச தந்தை என்று பேர் வந்தது. அது ஓகே. ஆனால் வந்து அந்த வசனம் அப்படி சொல்ல இல்லை. பேதுரு, அதாவது பேதுரு சொல்ற பவுலடிகள் எழுதைக்குள்ள வந்து அப்படி எழுத அந்த வசனத்துல வித்தியாசமான முறையில இந்த நாட்கள் எழுதுற வாக்கு தத்தம் ஐயா. இல்ல ஐயா, வாக்கு தத்தம் இல்லை ஐயா. அந்த கேள்வின்ற பதில் ஐயா, நான் கேட்கிற கேள்வி விசுவாசத்தினால நியாய பிரமாணத்தினால உண்டானது அப்படின்றதான் அதுல கேள்வி கேட்கப்படுது. ஆனால் வந்து அது விசுவாசத்தினாலும் உண்டாக இல்லை, நியாய பிரமாணத்தினாலும் உண்டாக இல்லை, இன்னும் ஒரு காரியத்தினாலும் உண்டாயிருக்கு. நீதி. நீதி சரியான பதில். நீதி சரி. மகேந்திரமையா கத்திரகுல நிறைவா ஆசீர்வாதம். எந்த வசனம்? ஆதியாகமம் 15:6 இருக்கு. என்ன நீதி என்றா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் வந்து இந்த நாட்கள்ல அதைத்தான் நீங்க ரோமர்கள் 4:13 அவர் சொல்லுகிறார், அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு அவர் சந்ததிக்காவது நியாய பிரபணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினாலே கிடைத்தது என்று சொல்லி சொல்லப்படும். அப்ப பாருங்கள், எது முடிக்குதுன்னு சொன்னா விசுவாசத்தினால வர்ற நீதிதான். சரியா? ஆனா விசுவாசத்தினாலும் அல்ல, நியாய பிரமாணத்தினாலும் அல்ல, கடைசியாக கொண்டு முடிக்கிற வார்த்தை வந்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா வசனம் விளங்கும். சரியோ? 4:13 ரோமர் 4:13. அடுத்ததாக கபடமற்ற உத்தம இஸ்ரவேல் என்று யார் யாருக்கு சொன்னது? கபடமற்ற நாத்தான்வேல், இயேசு கிறிஸ்து சொன்னார். நாத்தான்வேல் சரியான பதில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். யோவான் 1:47. பக்தி உள்ளவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது எது அவனை இந்த நாட்களில் அணுகாது? தீமையான அணுகாது. இல்ல, சங்கீத புஸ்தகத்திலேயா வேற மாதிரி போட்டிருக்குது.
நீங்க சங்கீத புத்தகத்துல அந்த காரியம் வருது. நான் வேறொரு அதிகாரம் எடுக்க வேணா, சங்கீத புத்தகத்துல வருது. அதாவது பக்தி உள்ளவன் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய போகிற போது அவனை இந்த நாட்கள்ல ஒன்று அணுகாமல் இருக்குது. அது என்ன காரியம்? தீமை தீமை இல்லை 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 பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொள்ளுற. இல்லை 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 இல்லை. கேடு நீங்கள் என்னன்னா உங்களுக்கு ஒரு குழுதாரணம் ஐயா, நீங்க டெய்லி பாவிக்கிற அந்த காரியம், டெய்லி அந்த காரியம் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு மனுஷனுமே சீவிக்க முடியாது. மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாங்க. உயிர் ஜீவன் என்ன உயிர் 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 நான் சொல்றேன், மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, குருவியா இருந்தாலும் சரி, நீவிக்கவே முடியாது. மூச்சு இல்ல மூச்சு இல்ல. காத்து அது இல்லாட்டி ஐயா, அது எல்லாம் மிருகத்துக்கும் தேவை, பறவைக்கும் தேவை, மரத்துக்கும் தேவை. அதே வேளையில மரத்துக்கும் தேவை, கவனமா பாருங்க, மனுஷனுக்கும் தேவை, எல்லா செந்துகளுக்கும் தேவை. காற்று இல்ல பூமிக்கும் தேவை. அது பாருங்கள், அவன் விண்ணப்பம் பண்ணுகிற போல அப்படிப்பட்ட காரியம் நடந்தாலும் அது அவனை அணுகாது. அதான் பர்மொழி. தீமை என்றுதான் சொன்னேன். தீமை கேடு தீமை எல்லாம் பெறாது ஐயா, தீமை பெறாது, தீமை பெறாது. இல்ல இல்ல, சாபம் தீமை ஒன்றும் பெறாது. சரி வாசிங்க, சங்கீதம் 32:6 வாசி. சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் அவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது அவனுக்கு மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆமேன். ஜலப்பிரவாகம் தண்ணி தேவைதானே ஐயா குடிக்கிறதுக்கு. மாட்டுக்கும் தேவை, ஆட்டுக்கும் தேவை, மரத்துக்கும் தேவை, புல்லுக்கும் தேவை, மனுஷனுக்கும் தேவை, குருவிக்கும் தேவை, இல்லையோமோ? ஆமாம். கத்தருக்கு மகிமை உண்டாவதா? கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இலங்கையில ஜலப்பிரவாகம் வந்திருந்தா கண்டிப்பா காலி இல்ல. அணுகாது. ஆமேன். ஜலப்பிரவாகம் வந்து அடுத்த கேள்வி நகப்பை குறித்து ஞானி என்ன சொல்லுகிறார்? என்னது நகைப்பு? நகைப்பு 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 நகைப்புண்டா லாபிங், சிரிக்கிறது. நகைப்பை குறித்து ஞானி என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னையா இதுல பெரிய பெரிய ஆக்களா இருக்கு. மகேந்திரம் ஐயா, நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய ஆக்கள், ஒரு சின்ன பையன். நீங்கள் பாருங்க, சின்ன பையன் ஒளிச்சு ஒளிச்சு ஓடி திரிகிற பையன் தான். சின்ன பையன் காலையில எழுந்தவுடன் படிப்பு கொண்ட மாதிரி காலையில எழுந்தவுடன் ஆளை காண கிடையாது. காலை எழுந்தோடனே ஓட்டம் தானே ஐயா. விடிய 4 மணிக்கு அன்றைக்கு பாக்குறேன், 12 மணிக்கு பாக்குறேன், 3:30 மணிக்கு ஆண்டர் ஒளிப்பு விட்டார். ஜெபிக்கலான்னு சொல்லி ஜெபிச்சது. அப்ப பாருங்க, அப்படி சில இந்த நித்திரையல் சொல்லி சொல்றது எந்த நேரத்திலும் சடியிலிருந்து ஒளிம்பக்கூடியதா இருக்கு. இப்ப ஒன்னும் செய்யலாது. பின்ன இருந்தா வந்தாங்க. நீங்க ஒரு கொஞ்ச நேரம் மத்தியானம் லஞ்ச் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன். நான் 1 மணி அரை மத்தியானம் படுத்திருப்பேன். எனக்கு கண்டாயிரத்தோண்டு ஒரு 6 டெலிவரி அடிச்சா ஆன்சர் பண்ணி கொண்டு இருக்காது. சோ மறுமொழியை சொல்லுங்க. அப்போ இந்த கேள்வியை திருப்பி சொல்லுங்க. ஆறுதல சொல்லப்படுது நகைப்பை குறித்து ஞானி இந்த நாட்களில் என்ன சொல்லுகிறார்? நகைப்பை என்று சொல்றார். நகைப்பு நகைப்பு சிரிக்கிறார். நகைப்பை பாய், அகப்பை இல்ல நகைப்பை. பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. ஞானின்ற வார்த்தைகள் எங்க வருது ஐயா? சாரால் நகைத்தால் தானே. சாரால் நகைத்தால்
இல்ல இல்ல, அதாவது அது சாரா நகைச்சாள் சரி ஐயா. ஆனால் ஞானி என்று சொல்றது யார குறிச்சு அவர் எழுதின புத்தகம் என்ன? இதான் எங்களோட நீதிமொழிகள். அடுத்தது பிரசங்கி. அப்ப 2 புத்தகத்துக்குள்ளே தான் அந்த காரியம் அடங்கி இருக்குது. ஞானி அதை வேதமே சொல்லுது வந்து நகைப்பை குறித்து ஞானி என்ன சொல்லுறார்? இனிமது வாயை நகைப்பினால் நிரப்பினீர் இருக்குதானே. இல்ல இல்ல இல்லையா, நகைப்பை குறித்து யோபு 8:21. என்னத்துல யோபு 8:21. இல்ல நான் கேட்கிற கேள்வி ஐயா யோபுட்ட வராதீங்க. நான் கேட்கிற கேள்வி ஞானி, நம்மட சாலோமன் ஞானி நகைப்பை குறித்து என்ன சொல்லுகிறார்? கூகுள் சொல்லுது இல்ல, தெரியலையா? ஒருத்தர் தெரியாது, கூகுளுக்கு தெரியலையா? கூகுளுக்கு தெரியாது, கூகுள் பிடிக்காது ஐயா. கூகுள பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இந்த இப்ப டக்குன்னு இந்த மறுமொழியை கொஞ்சம் சொல்ல மாட்டோம் எல்லாரும். ஐயா பைத்தியம். பைத்தியம் சரியான பதில் எங்க இருக்கு சொல்லுங்க. எங்கேயோ பொருங்க. பிரசங்கி 2:2 இருக்கு. பிரசங்கி வாசிங்க. பிரசங்கி 2:2. பிரசங்கி 2:2. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். பாருங்க அப்ப பிரசங்கிட்ட எவ்வளவு பாத்தீங்களா ஞானியுடைய காரியத்தை. அடா அடுத்த கேள்வி சரியா ஐயா? அடுத்த கேள்வி, தேவன் யாரை நியாயம் தீர்ப்பார்? தேவன் யாரை நியாயம் தீர்ப்பார்? யார் யாரை நியாயம் தீர்ப்பார்? அக்கிரமக்காரர். இல்ல இல்ல, அதுல வேதம் சொல்லுது வந்து ஆண்டவர் வந்து அதாவது 2 விதமான ஆட்களை நியாயம் தீர்ப்பார். அதுதான் கேட்கிறேன், யார் யாரை நியாயம் தீர்ப்பார்? விக்கிர ஆராதனைக்காரர். அப்படி வராது, அப்படி போயில. உலகத்துல 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாயா. விக்கிர ஆராதனை செய்தாலும் சரி, ஆண்டவரை ஆராய்ச்சாலும் சரி, அவங்க 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. யாரென்றால் நியாயம் தீர்ப்பாரா? இல்ல, நியாயம் வெள்ளாடும் செம்மறியாடும். அது ஆட்டுக்கு நான் சொல்றேன், ஆக்களைத்தானே சொல்றேன். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு ஐயா. இதுவும் அதே நீதியாக பிறந்தவனுக்கு நியாயம் தீர்ப்பார். என்னய்யா? நீதியாக பிறந்தவனுக்கு நியாயம் தீர்ப்பார் ஐயா. இதுவும் அதே ஆறு ஞானிதான் சொல்லி இருக்கிற. கேள்வி மறந்துட்டேன். தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்கும் நியாய தீர்ப்பு. அது 2 பேர்ல சொல்லப்படுது இல்லை. நான் சொல்றது பழைய ஏற்பாடு ஞானி எழுதின காரியத்தை சொல்றேன். ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். ஜனங்களை சத்தியத்தோட இல்ல. சரி, நான் சொல்றேன், நீங்க வாசிங்க ஐயா. பிரசங்கி 3:17 வாசிங்க. நான் சொன்னா 2 வகையான சனம் தான் பூமியில நியாயம் தீர்ப்பாருன்னு சொல்லி. சகல செய்கையிலும் நியாயக்கு காலம் சன்மார்க்கையும் துன்மார்க்கையும் நியாயம் தீர்க்கும். இப்ப நாங்கள சன்மார்க்கிறோம் துன்மார்க்கிறோம். இப்ப 2 தான். கணக்கு 3:17. முதல் துன்மார்க்கன் சொன்னான், பிறகு சொன்னான் தானே சபையில இருக்கிறார்கள். அது அப்படி இல்லையா? சபையில இருக்கிறார்கள் சொல்லக்கூடாது. வசனத்துல சன்மார்க்கர் துன்மார்க்கர். யார் சன்மார்க்கர் யார் துன்மார்க்கர்? சரியா? அவைய அதெல்லாம் சொல்லக்கூடாது, வசனம் தான் சொல்லும். அடுத்தது அப்படி சொல்லுங்க. அடுத்த கேள்வி வந்து, எது ஞானியை அதிகமாக அந்த நாட்களே பெலனாக்கும்? ஒரு ஞானியை எது பெலனாக்கும்? அந்த வாய்தான். இல்ல இல்ல, அவன் உடம்பை கொண்டகாண்டி பாடி பில்டிங் புரோட்டீன் வேண்டி சாப்பிடுறான், அந்த இதை வேண்டி அடிக்கிறான், அந்த ஊசியை போடுறான், காரியத்தை செய்யறான் உடம்பு விதன்றதுக்கு. அதே மாதிரி ஞானத்துக்கும் ஒரு காரியம் இருக்குது.
தேவனுடைய ஞானிக்கு வார்த்தை. இல்லை, நான் வசனத்தோட தான் நான் வர்றேன் பார். என்ன கேள்வி? எது ஞானியை பலனாக்கும்? அதுவும் எங்கட ஞானிதான் சொல்லி இருக்கிற. ஜெபம். இல்ல, எது ஞானியே பெறமாக்கும்? வாரம் புடிச்சிட்டீங்களா? வாரம் நீங்க பிடிக்கவே மாட்டீங்க. என்ன? நீங்க பிடிக்கவே மாட்டீங்க. அது கூகுள் எல்லாம் பிடிபடாது. நீதிமொழிகள் 24:5. என்ன வசனத்தை வாசிங்க. ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். அது ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். ஆனால் கேள்வி, இந்த கேள்வி வந்து நீங்க கிட்ட கிட்ட வந்துட்டீங்க. அந்த கேள்வி வந்து எது ஞானியை இந்த நாட்கள்ல அதிக பலனாக்கும்? உபவாசம். இல்ல. சரி, வாசிக்கிறீங்களா? சொல்லட்டா? நடையா? இல்ல, வாசிக்கிறீங்களா? சொல்லட்டா? ஆமாம். பிரசங்கி 7:19 வாசிங்க. பிரசங்கி 7:19. இப்ப ஜனல் கிட்ட கிட்ட வந்துட்டாங்க, சரியா சொல்லல. 7:19. பிரசங்கி 7:19. 7:19. நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலனாக்கும். ஆமேன். அப்ப ஞானம் தான் ஒரு ஞானிய பலனாக்குற சாப்பாடு இல்ல. சரியா ஐயா? ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடுத்தது, யுத்த ஆயுதத்தை பார்க்கிலும் எது நல்லது? அறிவு. இல்லை. சமாதானம். இல்லை. கர்த்தர் விளம்பின வேதம் நல்லது. இல்லை. யுத்த இதை பார்க்கிலும் எது நலம் என்று சொல்லித்தான் அந்த கேள்வி இருக்குது. பொறுமை, சமாதானம். இல்லை. இல்லை. மௌனமாயிருப்பது. இது ஞானிக்குரிய காரியம் தான். என்ன கேள்வி? யுத்த ஆயுதத்தை பார்க்கிலும் எது நல்லது? யுத்த ஆயுத பொறுமை. யுத்த ஆயுதத்தை பார்க்கும் எது நல்லது? எது நலம்? எது நலம்? நலம் நல்லது அல்லது நலம்னு சொல்லி இது ஒரு கிராமத்தில் வயது போனவர் சொன்னார் வசனம். சமாதானம் நினைக்கிறோம். வராது. ஐயா, இன்றைக்கு உலகம் முழுக்க இன்றைக்கு யுத்தம் பாரதுக்கு முக்கியமான காரியம் என்ன? பதவி ஆசை இல்ல ஐயா. முக்கியமான காரியம் என்ன? பிரிவினை இல்ல. நான் பெருசு, நீ பெருசு, அது வேற விஷயம் ஐயா. அது நோமலா இருக்கு. பிரிவினை இல்ல. இப்ப வந்து முக்கியமான காரியம் என்ன காரியம்? சரி, நீங்க வாசிங்க. பிரசங்கி 9:18 வாசிங்க. பிரசங்கம் 9:18 வாசிங்க. யுத்தம் ஆயுதத்தை பார்க்கும் ஞானமே நலம். ஆமீன். அப்ப ஞானம் இருந்தா இன்றைக்கு சண்டை போக மாட்டாங்க. பேசி கீசி காரியத்தை முடிச்சு மைண்டால காரியத்தை பாத்துருவாங்க. ஆனா இன்றைக்கு இவங்க என்னங்கிறாங்க? சண்டையை ஒளிவிடல, கூத்து பாக்குறாங்க. சரியா ஐயா? சரியா மகேந்திரம் ஐயா? இப்ப ஞானமே நலம் என்றால் அந்த ஞானம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான், வேற உலகத்தாருக்கு வராது. அப்படி ஒன்று இல்லையா? இது வந்து இது கொமனா தானே பிரசங்கி எழுதி வச்சுக்கிற. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டு இல்லை. இதெல்லாம் 2 பக்கம் சார்ந்த. இப்ப துன்மார்க்கிறேன் சன்மார்க்கிறேன் நியாயம் பேர் 2 பேருக்கு நடக்கும் ஐயா காரியம். நியாய தீர்ப்பு இருக்குன்றத நம்ம சொல்றாரு வந்து. அதை அந்த வசனத்துல பாக்கல. சரியா ஐயா? அதே மாதிரி 2 இடத்துல இருக்கு. சரி, ஓகே. அடுத்த கேள்விக்கு வாங்க. மழை வளர செய்கிற மரம் எது? வேதத்திலே இருக்குது. மழை வளர செய்கிற ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு. அந்த மரம், அது பெரிய மரமா? கல்வாரி மரம். கல்வாரி. இல்ல. அந்த மரம் பெரிய மரமா வளரும் ஐயா. அந்த மரம் என்ன மரம்? அதான் இந்த மரங்கள் எல்லாம் இழுப்பு இல்ல. தேக்கு மரம் இல்லை. கேதாரி மரம். இல்லை.
கேதுரு மரம். இல்லை, வாரம் பொறுங்க வாரம். அந்த மரத்தை நடுகிற வேளையில மழை அதை வளர செய்யுதான். அது பெரிய மரமா வளரும், நல்ல உயரமா வளரும். கடுகு. இல்ல இல்ல, கடுகு அவ்வளவு பெருசா வராது. இப்ப பாருங்க, இந்த நாட்கள் என்ன சொல்றது, இந்த இவங்கட காட்டுக்குள்ள எல்லாம் இருக்கிற பாருங்க, இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள் இருக்குல்ல, ஒரு வகையான மரம் என்ன தந்தி போ செய்வாங்க, சரியா? அதே மாதிரி வளரும் அந்த மரம். கிச்சிலி மரம். இல்ல, பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? இதுவும் பழைய ஏற்பாடு தான். மனுஷன் அதை மனுஷன் அதை நர்றான், அது வளர செய்து, பெருசா வளர செய்யுது, பெரிய இதா வளர செய்யுது. சந்தன மரம். மழை என்னையா? சந்தன மரம். இல்ல இல்ல இல்ல, மழை அதை வளர செய்யுது. சரி, தெரியாது. லெசியா எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 44 அதிகாரம். ஏசாயா 44. 44:14 வாசிங்க. ஏசாயா 44:14. அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டினான், ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பிளத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நடுகிறான், மழை அதை வளர செய்யும். ஆமென். சரியா ஐயா? ஆமா. கல்வாரி மலை சொன்னான். இல்ல, இல்லையா? அசோக இல்லையா? இப்ப வசனம் என்னென்ற கேள்வி என்னென்றல ஐயா, எந்த மரத்தை மழை வளர செய்தன்றதான். அது சரியா போட்டிருக்கு. அசோக மரத்தை நடுகிறான், அதைத்தான் நடுறான். அந்த மரம் எங்கே இருக்கு? அசோக மரம். அசோக மரம் தெரியா? அசோக மரம் தானே பெரிய மரமா வளரும் ஐயா. ஐயா, அசோக மரம் தான் இவன் கொண்டு வந்தது மகிந்தன் இலங்கைக்கு. அந்த மரமா? வேற பேர் இருக்கு, அசோக மரம். அசோக மரம் தெரியாது? இலங்கையில இருக்குதானே அசோக மரம்? என்ன தெரியும் தெரியும். அசோக மரம். அடுத்த கேள்விக்கு போவோமா? இந்த கேள்வி கேட்கிறேன். ஓகே, மேன்மைக்கு மாறும் பொருங்காரு. சோ மேன்மைக்கு முன்னானது எது? அகந்தை. தாழ்மை. சரியான பதில் ஜெனட். எங்க வருது சொல்லுங்க அப்பம். இங்க என்ன நீதிமொழிகள் எங்கேயோ முதல் வசனமா வருது. நீதிமொழி 15 கடைசி வசனத்துல வருது. கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாரா. ஆமீன். ஆசீர்வதிக்கிறீர். இல்ல, நீங்க சரியா சொன்ன ஆசீர்வாதம். நான் பக்கத்து நாடுதானே, பக்கத்து இடம் தானே. அதுக்குள்ள வேறுபாடு. அடுத்த கேள்விக்கு வாங்க. மரணத்துக்கு தப்புவிப்பது எது? மரணத்துக்கு தப்புவிப்பது மரணத்துக்கு தப்புவிப்பது எது? ஞானம். இல்லை. கேட்டுகளி ஒன்றுக்குமே மாதிரி தெரியல போடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணத்துக்கு தப்புவிப்பது, மரணத்துக்கு தப்புவிக்கிறது அறிவு. அறிவா? இல்ல. இருள்? இல்ல. லெசி ஐயா, நீங்க முதல் சொன்னது ஞானம் என்று சொன்னது சரியா? அது வேற விதத்துல சொல்லுவோம். நீதி அண்ணா. நீதி சரியான பதில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழி 10:2 வருது. வாசி பாருங்க. நீதிமொழிகள் 10:2. ஆமா. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதியோ 10:12 இருக்கு. சரியா ஐயா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்ததாக, ஞானம் யாரிடத்திலே ஞானம் உண்டு?
ஞானிகளிடத்திலே ஞானம் உண்டு. இல்லை. எல்லாரும் பார்த்தா ஜோதிச்சு கொண்டிருக்கிற பார்த்தா எல்லாரும் தாடி வளர்த்தவன் எல்லாம் ஞானி தானே. நாவில உண்டு. அதாவது இந்த வசன கேள்வி பாருங்க, யாரிடத்திலே ஞானம் உண்டு? ஐயா இவர்கிட்ட தீர்க்கதரிசி. ஓகே வாரன் ஐயா. ஓகே அண்ணாமாரே, என்னுடைய மகன் அடிச்சிட்டார், நான் ஜெபத்துக்கு போகிறேன். ஓகே சரி, நீங்க போயிட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 12 மணியா? ஓகே லெஸ்ஸி ஐயா, இத வாசிங்க. நீதிமொழி 11:2 வாசிங்க. நீதிமொழிகள் 11:2. நீதிமொழிகள் 11:2. நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தனை உள்ளவரிடத்து ஞானம் உண்டு. அப்ப யாருக்கு ஞானம் உண்டு? யாருக்கு ஞானம் உண்டு? தாழ்ந்த சிந்தனை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. சரியா ஐயா? ஆமா. அப்ப அதான் கேட்டது அடிக்குமாரு. ஓகே மகேந்திரம் ஐயா, சரியா? மகேந்திரம் ஐயா காணையில போல என்ன திடீர்னு அவரும் போயிட்டாரு. பக்கத்து வீடோ? நான் நிக்கிறாரு அதுல, லைன்ல நிக்கிறார் மகேந்திரம் ஐயா. பக்கத்து வீடோ? அதான் நிக்கிறாரு அதுல. அனுப்பின மெயில் கிடைச்சா இல்லையேன்னு? இல்லையா ஐயா? எப்ப அனுப்பினீங்க மெயில்? 2-3 நாளைய முதல். உங்களோட இது நான் கண்டு உங்களோட ப்ரோக்ராம் யூடியூப்ல பார்த்தேன். நீங்க அந்த ஸ்ரீலங்கா இதுக்கு பே பண்ணவங்க சொன்னவங்க. அது இல்லை, நான் உங்களுக்கு இதுக்கு அனுப்பினால கலண்டர். இல்ல கலண்டர் போஸ்ட்ல அனுப்பினீங்களா மெயில் அனுப்பினீங்களா? 2 ஒன்று தான் ஐயா. அதான் ஒன்றும் இது வேற இல்லையா? நான் இதுலதான் நீங்க 2 இது அனுப்பியிருந்தீங்க. என்னத்துல போன்ல அனுப்பியிருந்தீங்க. இதுல அது கிளியர்லாம் கிடந்துச்சு. அது வேற ஒரு ஆள் கேட்டது. கலண்டர் அனுப்பாதீங்க, சரியான கோர்ஸ் வருமெண்டு. அப்பதான் நான் இதுதான் அனுப்புறேன்னு அனுப்பினேன். ரைட். அப்ப எனக்கு ஒரு வடி அனுப்பினீங்க, வடிவா அனுப்பிட்டீங்கன்னு சரி. அந்த 2 பக்கத்தையும் போட்டோ எடுத்து போட்டு அனுப்பிட்டீங்கன்னா சரியா இருக்கும் ஐயா. உங்களுக்கு ரியலே வருது ஐயாவே என்னது போட்டோ உங்களுக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஐயா. எவ்வளவு இது முடிஞ்சது ஐயா உங்களுக்கு போஸ்ட்? இது $5 நினைக்கிறேன். $5. நீங்க எத்தனை பேருக்கு அனுப்பணுமா? அனுப்புற அளவு இதுதானே? எல்லாருக்கும் அனுப்பினா. எனக்கு அட்ரஸ் அந்த வைக்க அனுப்பினா. அவே நீங்க நிறைவு கொண்டு வாங்க ஐயாவையும் காணையில நிறைவு மகேந்திரம் ஐயா, போன்ல நிக்குது. ஜோம் பண்ணுவோம். என்ன நல்ல ஆண்டவரே தகப்பனே, இந்த அருமையான விளைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த இடத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தின் மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா. இந்த நாளும் நினைத்த தொடக்கத்திலே நினைத்த அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், ஜெனட்டுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரந்தானே அவர்களோடு கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக சோத்திரம். அதே வேளையிலே மகேந்திரம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே இந்த நாளும் அவர்களுடைய கரம் அவர்களோடும் கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக சோத்திரம். டெஸ் ஐயாவோடும் கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக சோத்திரம். அடியனோடும் கூட வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காக சோத்திரமே. தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த காரியங்கள் அடுத்த ஆண்டிலே அந்த ஆண்டவரை இன்னுமா இந்த நாட்களை பெருகி அநேகர் இணையவும் நீர் அந்த கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரத்துக்குள்ள இந்த நாட்களை முழுமுழுதாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆமேன் ஐயா. ஐயா ஐயா நீங்க வேத பாடம் எடுக்க போறீங்களா?